யாருக்குத்தான் பிடிக்காது பூஜா ஹெக்டேவை? அவரோட அழகு பிடிக்குமா, ஆட்டம் பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா ரெண்டும் தான் தலையசைக்கும் இலசுகள் ஏராளம். 2010ஆம் ஆண்டு நடந்த மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பூஜா ஹெக்டேவுக்கு அழகி பட்டம் ஜஸ்ட் மிஸ். ஆனாலும் 2ஆம் இடம் பூஜாவுக்கு தான். மிஸ்கின் இயக்கிய முகமூடி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் பூஜா. இந்த படம் பெரிய வரவேற்பை பெறாத நிலையில் அடுத்து தமிழில் நோ சான்ஸ், இருக்கவே இருக்கு தெலுங்கு சினிமா என டோலிவுட்டுக்கு தாவியவருக்கு அடுத்தடுத்து அமைந்தன வாய்ப்புகள். அப்படியே பாலிவுட்டிலும் அழைப்பு வர அங்கும் ஜொலித்தார். ஆனாலும் அதிகமாக தெலுங்கு படங்களே அமைந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பீஸ்ட் படம் மூலம் மீண்டும் கோலிவுட்டில் என்ட்ரி ஆனார். ஹீரோ விஜய் படமும் பரவலான வெற்றியை பெற்றதால் பூஜா செம ஹாப்பி. அதிலும் அரபி குத்துப்பாட்டுக்கு பூஜா போட்ட ஆட்டம் பயங்கர ரீச். ஒரு பாட்டு தான் ஓஹோன்னு ஏறியது பூஜாவின் புகழ். பீஸ்ட் படத்தில் அரபி குத்து பாடலை தொடர்ந்து ரெட்ரோவில் கனிமா, இப்போ கூலியில் மோனிகா என பூஜா ஆட்டம் போடும் பாடல்கள் எல்லாம் தாறுமாறு ஹிட், வேற லெவல் வைப் என வெற்றியாவதால் பூஜா ஹெக்டே செம ஹாப்பி. பூஜாவின் லேட்டஸ்ட் எதிர்பார்ப்பு விஜயின் கடைசி படமாக சொல்லப்படும் ஜனநாயகன் படத்தில் ஒரு பாடலுக்கு ஆட வேண்டும் என்பதுதான். ஹீரோ விஜயும் இயக்குனர் வினோத்தும் மனசு வைத்தால் நடக்கும்.